Welcome to our channel. இந்த வீடியோவில் UCS ஐக்கான் இருக்கு இல்லையா, XYZ காட்டுக்கான தான் UCS ஐக்கான். இந்த ஐக்கானை எந்தெந்த ஆங்கிளில் வந்து நம்ம ரொட்டேட் பண்ணலாம், ப்ளஸ் எங்கே வந்து ஆடியன்ஸ் செட் பண்ணிக்கலாம், எப்படி பேஸ் பண்ணிக்கலாம், எந்தெந்த ஆங்கிள்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், அது எல்லாமே வந்து இந்த கோஆர்டினேட்ஸ் அப்படிங்கிற அந்த விசுவலைஸ் அப்படிங்கிற ரிப்பன் டேப்பில் கோஆர்டினேட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா அதில் நிறையா டூல்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் இது வந்து நம்ம வந்து UCS ஐக்கானை வந்து கண்ட்ரோல் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு UCS ஐக்கான் அட் ஆர்ஜின், இது வந்து அந்த ஆர்ஜின் பாயிண்டில் மட்டும் அந்த UCS ஐக்கான் இருக்கிற மாதிரி ஆர்ஜின் பாயிண்டில் மட்டும் இருக்கும். நம்ம ஆப்ஜெக்டை மூவ் பண்ணாலும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து அது ஆர்ஜின்லேயே தான் இருக்கும். ஆப்ஜெக்ட் மட்டும் மூவ் ஆகுது பாருங்கள், பட் வந்து அந்த UCS ஐக்கான் வந்து ஆர்ஜின்லேயே இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஷோ UCS ஐக்கான் அப்படின்னாக்கா இது கிளிக் பண்ண அப்படின்னாக்கா அந்த UCS ஆர்ஜின் இல்லாமல் நம்ம எங்கே மூவ் பண்ணாலும் மூவ் ஆகும் உங்களுக்கு. இப்போ இந்த ஐக்கானை வந்து ஹிடன் பண்ணாக்கா இந்த ஹைட் UCS ஐக்கான் செலக்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து அது வந்து மறைஞ்சிடும், ஹிடன் ஆகிடும் உங்களுக்கு. இப்போ வந்து நம்ம வந்து ஷோ பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இது XYZ இந்த மாதிரி 3 ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. எப்படி டேர்ன் பண்ணுறோம் அப்படிங்கிறது. இப்போ நம்ம வந்து எக்ஸை பொறுத்து டேர்ன் பண்ணுறோம் அப்படின்னாக்கா எக்ஸை கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த எக்ஸ் மட்டும் அப்படி ஃபிக்ஸ்டாக இருக்கும், மற்ற YZடும் வந்து டேர்ன் ஆகுது பாருங்கள். எக்ஸை பொறுத்து பண்ணோம் அப்படின்னாக்கா அந்த எக்ஸ் மட்டும் அப்படியே இருக்கும், மிச்சம் எல்லாமே சேஞ்ச் ஆகும். YZடும் மாறிட்டே இருக்குது. நம்ம எங்கே வேணுமோ அங்கே வச்சு இப்போ ஒய் நம்ம எதாவது இருக்கணும் செட் பண்ணிவிட்டேன். ஓகே, இப்போ வந்து ஒய்யை பொறுத்து நம்ம வந்து டர்ன் பண்ணோம் அப்படின்னாக்கா ஒய்யை வந்து கிளிக் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒய் மட்டும் அப்படி ஃபிக்ஸ்டாக இருக்கும், எக்ஸும் இசட்டும் பார்த்தீங்கன்னாக்கா வந்து வேரி ஆகும். இப்போ இந்த பொசிஷன் இப்போ இருக்கிற பொசிஷனில் உங்களுக்கு வந்து இசட் வேணும் அப்படின்னாக்கா அதை கிளிக் பண்ணாக்கா அது அந்த பொசிஷன் அப்படியே செட் ஆகிடும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு இசட்டை பொறுத்து நம்ம வந்து டர்ன் பண்ணுறீங்க ரொட்டேட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இசட் மட்டும் அப்படியே இருக்கும். இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம் நீங்கள். நெக்ஸ்ட்டு வியூ கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு உள்ளது வந்து நார்மல் பொசிஷன்ஸு அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா நார்மலாக வந்து இந்த பொசிஷனில் தான் இருக்கும் உங்களுக்கு. அன்மார்க் பொசிஷனில் இது வந்துருச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மேலே வந்து அந்த UCS ஐக்கானை வந்து எப்படி செட் பண்ணுறோம் அப்படிங்கிறது. இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு வந்து இங்கே வேணும் உங்களுக்கு அப்படின்னாக்கா இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு என்ட்ரை கொடுத்தோம் அப்படின்னா அங்கே வந்து அட்டாச் ஆகிடும். நமக்கு கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்கா ஆர்ஜின் வந்து அங்கே செட் ஆகிடும். இப்போ வந்து நம்ம ஆர்ஜின் ஐக்கான் ஷோ ஆர்ஜின் மாதிரி கொடுத்துருக்கோம், அதனால் இப்போ அந்த ஆர்ஜினில் ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போ நீங்கள் வந்து ப்ரீவியஸ் ஸ்டேஜுக்கே போகணும், ஆர்ஜினுக்கே போகணுன்னாக்கா அந்த ஷோ யூஸ் கிளிக் பண்ணாக்கா ஆர்ஜினுக்கு போயிடும் உங்களுக்கு. இப்போ வந்து ஒரு ஃபேஸ் மேலேயே வந்து அந்த UCS ஐக்கான் செட் ஆகாமனாக்கா நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட்டு வந்து இந்த இது செலக்ட் பண்ண சொல்லுது உங்களுக்கு இந்த ஃபேஸ் அப்படின்ட்டு. நான் வந்து இந்த ஃபேஸை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு என்ட்ரை ப்ரெஸ் பண்ணிவிட்டு எனக்கு வந்து அந்த டேரக்ஷனை நான் செட் பண்ணுறேன். சரி, பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆப்ஷன்ஸ் அங்கே ஃபேஸ் வந்து நமக்கு வந்து செட் ஆகிடும் உங்களுக்கு. திரும்ப நார்மல் இந்த இடத்துக்கே போகணும் அப்படின்னாக்கா UCS ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு அது போயிடும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு UCS ஐக்கான் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கனாக்கா ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அந்த விண்டோவில் 2D செட் பண்ணினாக்கா அது மாதிரி XY மட்டும்தான் இருக்கும், இசட் இருக்காது. அதாவது 3Dனாலும் இசட் வரும் உங்களுக்கு. இப்போ இந்த லைனோட வித்தை நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்க. பட் ஒன்று இருக்கு இல்லையா, இது 1 mm 2 mm 3 mm அந்த மாதிரி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நார்மலாக 1 mm இருக்கும். அதுமாரி UCS ஐக்கான் சைஸ் இப்போ வந்து 15 இருக்கு இல்லையா, இது நார்மல் சைஸு. நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கலாம் இல்லை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் சைஸை. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அதுமாரி இந்த கலர் வந்து இப்போ இங்கே நார்மலாக வந்து ரெட்டுன்னு இருக்கு இல்லையா, இதை வந்து எல்லோ இப்படி வேணுமோ நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். இது வந்து டாப் வியூ இருக்கும்போது காட்டும். இதை வந்து ஐசோமெட்ரிக் வியூனாலும் இந்த மாதிரி காட்டுது. டாப் வியூ வரும்போது உங்களுக்கு இந்த சேஞ்சஸ் காட்டும். இப்போ ரெட்டுன்னு கொடுத்துட்டு வந்து ஓகே, இந்த மாதிரி வந்து
UCS ஐக்கானோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம வந்து செட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு UCS ஐக்கான் மேனேஜ் பண்ணிக்கிறது. இதை நான் கிளிக் பண்ணுறேன். UCS ஐக்கான் எங்கே நீங்கள் வந்து செட் பண்ணணுமோ அது வந்து திரும்ப இந்த ஆர்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து செட் ஆகிடும். அந்த மாதிரி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் பிளேசஸை. ஓகே, ப்ரீவியஸ் ஸ்டேஜ்க்கு போயிடுச்சு. இது நேம்டு, இதை நான் கிளிக் பண்ணுறேன். ஒரு விண்டோ ஓப்பன் ஆகுது. இப்போ உங்களுக்கு வந்து எந்த பொசிஷனில் தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ இங்கே கரண்ட் பொசிஷன் இப்போ இருக்கு இல்லையா, இதை வந்து இது வந்து செட் கரண்ட்டு அன்மேடன்ட்ல இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணக்க நீங்கள் வந்து நேம் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சாம்கோன்னு கொடுக்குறது இந்த பொசிஷன் ஒய் இங்கே இருக்குது, இது ஒய் இங்கே, எக்ஸ் இங்கே, Z இங்கே இருக்குது. இதே பொசிஷன் அப்படியே இருக்குது. நம்மளா ஒரு கோஆர்டினேட் வந்து செட் பண்ணிக்கிறது. கொடுத்துட்டு நான் வந்து ஓகே கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ எனக்கு வந்து சேவ் ஆகிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா சாம்கோன்னு வந்துருச்சு. இதில் வேர்டுக்கு மாற்றினாக்கா இது கான்ஸ்டண்ட்டாக எல்லோரும் யூஸ் பண்ணக்கூடியது வேர்டுக்கு. இப்போ நம்ம செட் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கோஆர்டினேட் வேணும்னாக்கா சாம்கோக்குள்ளே போயிட்டீங்கன்னாக்கா நமக்கு ஏற்ற மாதிரி. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது கோஆர்டினேட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ் ஸ்டேஜ் போனாக்கா இந்த இல்லையா UCS ஐக்கன் கிளிக் பண்ணால் ப்ரீவியஸ் பொசிஷன் பார்க்கலாம். இதுக்கு ப்ரீவியஸ் இந்த பொசிஷனு 2 பொசிஷன் மட்டும் தான் வரும் உங்களுக்கு. ப்ரீவியஸ் ஒவ்வொரு இதுலேயும் என்னென்ன பொசிஷன் இருந்துச்சு அப்படிங்கிறது காட்டுது உங்களுக்கு. ஓகே, இந்த வந்து ஆர்ஜின் வந்து நம்ம செட் பண்ணிக்கிறது. இதை நான் கிளிக் பண்ணுறேன். எனக்கு வந்து இந்த இடத்துல ஆர்ஜின் வேணும் அப்படின்னா அதை கிளிக் பண்ணலாம். இப்போ இதில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஆர்ஜின் உங்களுக்கு மாறிடும். இந்த மாதிரி ஆர்ஜின் வந்து பேஸ் செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து Z ஆக்சிஸ் கிளிக் பண்ணிங்கனாக்கா நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். செட்டை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ 3 எப்படி கொடுத்தீங்க அப்படின்னாக்கா இப்போ இங்கே வேணும்னாக்கா XYZ சேஞ்ச் பண்ணிக்கலாம் நீங்கள். நெக்ஸ்ட்டு இது நான் ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, இது நம்ம சேவ் பண்ணது SAMCKO SS டெஸ்ட் இதெல்லாம் இருக்குது. இதில் வந்து டாப்பாக கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஒரு பொசிஷனு பாட்டம் லெஃப்ட்டு இந்த UCS ஐக்கான் வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி. ரைட் ஆங்கிள்னாக்கா எப்படி இருக்கணும், ஃப்ரண்ட்னா எப்படி இருக்கும், பேக் அப்படின்னா எப்படி இருக்கும். பேக்கு இப்போ வந்து ஃப்ரண்ட்டு நான் கொடுப்போம். ஃப்ரண்ட்டுன்னா இதுதான் ஃப்ரண்ட்டை பார்த்துருக்கு. பேக்குன்னா அப்படி ஆப்போசிட்டாக இருக்கிறது தான் பேக்கு. அந்த மாதிரி அந்த UCS ஐக்கான் வந்து நமக்கு வந்து ஆங்கிளுக்கு ஏற்ற மாதிரி வந்து சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணி கூட நம்ம வேர்ல்டுங்கிறது காமனாக உள்ளது. ஓகே, இந்த வீடியோவில் இந்த UCS ஐக்கானை வந்து கோஆர்டினேட் நீங்கள் இதில் அந்த டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, எப்படி ரிலீஸ் பண்ணுறது அதெல்லாம் பார்த்தோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.